பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஐயா. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சனியை பத்தி துல்லியமா, அதுவும் இப்படிதான் இருக்க போகுது, நிறைய பேர் பயந்ததுக்கான காரணத்தை வந்து சூப்பரா டீகோட் பண்ணி சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராகு. உங்க புரிதல்ல ராகு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராகு கேதுங்கிற கிரகங்களே பாத்தீங்கன்னா உலகத்துல இல்ல. நீங்க வந்து நீங்க வந்து இஸ்ரோ நிறுவனம் தயாரித்த ராக்கெட்டா இருந்தாலும் சரி, அமெரிக்கா விண்வெளி நிறுவனமாகிய நாசா வெளியிட்டதா இருந்தாலும் சரி, அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசாஸ் தயாரித்ததா இருந்தாலும் சரி, டெஸ்லா நிறுவனர் இலான் மாஸ்க் தயாரித்ததா இருந்தாலும் சரி, போய் அந்த ராக்கெட்ல ஏறி போய் பார்த்தோம்னா ராகு கேதுல பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு ராகு கேது வந்து ஒரு கிரகமா நம்ம வச்சிருக்கிறோம்? ராகுக்கு 18 வருஷமும் கேதுக்கு 7 வருஷமும் நம்ம தசையாக வச்சு பண்றோம் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து ஒரு இன்விசிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்திய ஞானிகள் கண்டுபிடிச்சது நிறைய பேர் நம்ம பேசுறதே இல்லை, நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நார்த் சைடு ஆஃப் த பூமி, இப்போ எர்த்தோட நார்த் சைட்ல வடக்கே சூரியனும் சந்திரனும் நேர்கொடியா பார்க்கும் பொழுது அதோட நிழல் விழுகுது. அந்த நார்த்துல வடக்கே விழுகிற நிழலோட மைய புள்ளிய ராகுவும், தெற்கே சூரியன் சந்திரனின் நிழல் பூமியோட தெற்கே விழுகிற ஒரு புள்ளி மையப்புள்ளியை தான் வந்து கேதுவமா எடுத்து அது வந்து சூரியன் சுத்தி பூமி கிளாக் வைஸா சுத்துது, சந்திரன் பூமியை சுத்தி கிளாக் வைஸா சுத்துறங்கிற அமைப்புல ராகு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸா பூமியை சுத்துதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. இதெல்லாம் வந்து அஸ்ட்ரானஜிக்கபிள் பினாமினன், வானவெளியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது வந்து நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதனால இவங்க இப்படி கிளாக் வைஸா சுத்துறதுனால அந்த மைய புள்ளிகள் வந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸா போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் ராகு கேதுங்கிற ஒரு கிரகங்கள் வந்து கிரகங்களே இல்லை, திடப்பொருள்கள் இல்லை, அது ஒரு மையப்புள்ளி. ஆனால் அந்த மையப்புள்ளி வந்து பூமியில் வாழும் ஜீவராசிகள் வாழ்க்கையில கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கேரியரான புள்ளி. அது மூலமா தான் இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படுகிற கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதை நிர்ணயிக்கிறார். அதை தான் அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அது அவர் படைத்ததான், இந்த உலகமே அவர் படைத்தது தானே. அதுல அந்த ராகுவையும் கேதுவையும் அந்த மையப்புள்ளியாக படைத்து ராகுங்கிற போகக்காரகன் இந்த லௌடிக வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறதுக்கு வேணுங்கிற போகத்தை, ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகுவும், எதுவுமே வேண்டாம், உண்மை என்னன்னு தெரிஞ்சால் போதும், கடவுள்னா என்ன தெரிஞ்சால் போதும், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கிருந்து போய் சேர்றேன், இந்த பிறவினா என்ன, ஆத்மான என்ன, உயிர்னா என்ன, கர்மான என்ன, பல பிறவிகள் இருக்கா, இதெல்லாம் என்ன, வாழ்க்கையோட தத்துவம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த ஞானத்தை தேடுறான் பாத்தீங்களா, அதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கேதுவும் படைக்கப்பட்டது. இப்போ பொதுவா நம்ம ராகுன்னு சொன்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்ட சிந்தனை, ஒரு பயங்கரமான விஷயம். ஒரு வீடு கட்டுறதா கூட பிரம்மாண்டமா கட்டணும், ஒரு கடவுளாவது பிரம்மாண்டம், போகக்காரகங்கிறனால அது பிரம்மாண்டத்தை கொடுப்பார். சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு போனோம், இந்த ஹோட்டலுக்கு இங்கெல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகணும், பெரிய டிஷ் ஆர்டர் பண்ணுவோம், எல்லாமே ஒரு பிரம்மாண்டம் விரிவுபடுத்திட்டே இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. பட் என்னன்னா இதுல ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒண்ணு வந்து கடன் வாங்கி பண்ற மாதிரி ஆயிருது, இன்னும் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த ராகு குறிப்பா யாருக்கு தான் நல்லது செய்வார்? எந்த கிரகத்துல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒளி தத்துவமா நீங்க சொன்ன மாதிரி திக்பலம் பெறணும் அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப ராகு இயற்கையாவே திக்பலம் பெறுகிறார், திக்பலம் பெறாமல் இருக்கிறாருங்கிற வச்சு நியூட்ரலா எடுத்துட்டாலும், மேஷத்தில், ரிஷபத்தில், கடகத்தில், கன்னியில், மகரத்தில் இந்த 5 இடத்தில் ராகு இருக்க ஒரு ஜாதகர் பிறக்கிறாருனாவே அந்த ராகு யோக ராகு தான். புரியுதுங்களா? ஸோ ஒரு ராசிக்கு 1.5 வருஷம் இருக்கிறார், 18 மாதங்கள் இருக்கிறார். அந்த 18 மாதத்துல ராகு மகரத்துல இருக்கிற ராகு டைம்லயோ, கன்னியில இருக்கிற மாதிரியோ, ரிஷபத்தில் இருக்கிற மாதிரியோ, கடகத்தில் இருக்கிற மாதிரியோ, மேஷத்தில் இருக்கிற மாதிரியோ அந்த 1.5 வருஷத்துல பிறக்கிற வந்து ராகு வந்து யோகர் தான். ப்ரொவைடட் ராகு திசை நடக்கணும். புரியுதுங்களா? ராகு திசை நடந்தாதான் அது ஆக்டிவேட் ஆகும். பட் புத்தியில கூட ஆக்டிவேட் ஆகும். புத்தியில வந்து ஒரு 20% 30% நடக்கும். ஏன்னா தசநாதன் தான் இடம் கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா கம்பெனி ஓனர்
கம்பெனி முதலாளி அல்லது கம்பெனி யார் மெயினான ஆளாக இருக்காரோ அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அடுத்தவங்க செய்ய முடியும். அதே மாதிரி தசநாதன் என்ன சொல்கிறாரோ அதை தான் புக்திநாதன் செய்ய முடியுமே ஒழிய தசநாதனுக்கு சம்மந்தம் இல்லாமல் புக்திநாதன் செய்ய முடியாது. அதனால ஒரு 30% பண்ணலாம். தொழில் ரீதியாக ராகுங்கிறது என்ன மாதிரி தொழிலெல்லாம் வருது? ராகுக்கு வந்து திடப்பொருளே இல்லாதனால அவருக்குன்னு ஒரு தொழிலே இல்லை. இப்போ நான் சனினா போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரு, அது மாதிரி கழிவு இதுங்க, அது மாதிரி காரத்தவங்களை கொடுக்குது, மெட்டல்ஸ், கல், மண்ணுன்னு சொன்ன மாதிரி ராகுக்கு ஒன்றுமே இல்லை. ராகு வந்து கர்மா, கேரியர் ஆஃப் கர்மா, புரியுதுங்களா? எந்த ராகு மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம வலுத்து இருக்குது, குருவோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா ஒரு அந்நிய விஷயத்தை கொடுக்கும், இயல்புக்கு மாறான விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா ராகுங்கிற பிளானட்டே இயற்கையா இல்லையா? ஸோ ராகு வந்து வலுத்து இருக்கிறவங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றது, கிறிஸ்டியன் முஸ்லீம் கல்யாணம் பண்றது, இந்து அவங்கள பண்றது, கருப்பன் வந்து வெள்ளைக்காரனை பண்றது, இது மாதிரி அந்நிய விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு அந்நிய இடத்துல போய் வாழ்றது. சார் நான் பிறந்தது ஸ்ரீலங்காலிங்க, வாழ்றது யூகேலிங்க. இப்போ ஸ்ரீலங்கன்ஸ்க்குலாம் ராகு அதிகம், அதனாலதான் ஸ்ரீலங்கன்ஸ் எல்லா நாட்டிலையும் சிலோன்காரங்க வந்து பரவி இருக்கிறாங்க. அந்த முதல்ல அந்த எல்டிடி ப்ராப்ளம்லாம் இருக்கும் பொழுது நிறைய போனது பார்த்தீங்கன்னா பல இடத்துல யூகே, யூரோப்பு, கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிலோன்காரங்க உலகத்தில் இல்லாத நாடே இல்லை. அவங்கள ராகு அதிகமான ஆதிக்கம் இருக்கும் அவங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ அந்த ராகு தசை அதிகமாக நடக்கும் பொழுது வெளிநாடு அந்நிய சூழ்நிலையில் வாழ்வார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், இப்போ நான் உள்நாட்டுக்கு வரலான்னு பார்க்குறேன், இந்தியாவுக்கு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு கன்சல்டேஷன் எவ்ரி அதர் டே வந்துட்டே இருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் எதை வச்சு நான் பலன் சொல்ல முடியும்னா இது மாதிரி ராகு தசை நடக்குதா, ராகு தசை முடியுதா, அடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, அந்நிய சூழ்நிலையிலேயே வாழ்ற மாதிரி கொடுக்குதா, அல்லது ஊருக்கு போய் ஓனான தன்மையான சூழ்நிலையில அவங்களோட ஓன் பழக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ற மாதிரி வருதாங்கிறதுக்கு இந்த ராகுவோட காரத்தும் நம்ம உதவுது நமக்கு. வெளிநாடு அப்படின்னு சொல்லும்போது ராகு தசை வந்து மேக்ஸிமம் வந்து டேக்லைனாவே போட்டுருக்காங்க. ஆமா, இந்த வெளிநாட்டுக்கும் இந்த ராகுக்கு நீங்க அவ்வளவு ஒரு மெயினா ராகுனாவே அந்நியம். அந்நியம்னா என்ன? இப்ப நான் வந்து ஒரு இயல்பான ஒரு நபர் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆள் தான் இருக்கான்னு வைங்களேன். எனக்கு லக்னத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் லக்னத்திலே ராகு இருக்கு. ஸோ லக்னத்துல ராகு இருந்தா நான் நேச்சுரல் நார்மலான ஒரு மென்டாலிட்டி இருக்காது. ஏன்னா ராகு ஈஸ்கல் டு அந்நியம். அந்நியம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? சம்திங் டிஃப்ரெண்ட், நாட் நார்மல். அப்படிங்கிறப்ப நமக்கு நார்மலான ஒரு பேச்சு எனக்கு பிடிக்காது. சம்திங் டிஃப்ரெண்டான பேச்சு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு படமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தா தான் பிடிக்கும். அடுத்த சீன் நாம என்ன நடக்குதுன்னு சொல்ற மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்காது. அந்நியம். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும். படிச்சது இன்ஜினியரிங்கா இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் படிச்சதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு ஃபீல்ட்ல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும், புரியுதுங்களா? அதெல்லாம் அந்நியத்தை கொடுக்கக்கூடியது. அப்புறம் நம்மளுடைய ஓன் கேஸ்ட் கிரீட பொண்ணு மேல ஈர்ப்பு இல்லாம வேற பொண்ணு மேல கல்யாணம் பண்ணலாம்னு ஆசை வரும். அது எல்லாம் கொடுக்கக்கூடியதா ராகு, புரியுது? அது ராகு 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துல இருந்தாருன்னா கேட்கவே வேண்டாம், அப்படிதான் அமையும், புரியுதுங்களா? அது அந்த மாதிரி அமைப்பு. சுக்கிரனும் ராகு சாரம் இருக்கிறாரு. சுக்கிரன் தானே எதிர்பாலனத்தில் மேல வரக்கூடிய ஒரு ஈடுபாடு. அதுல வந்து ராகு சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அது மாதிரி ஒரு நபர் மேலதான் நமக்கு ஈர்ப்பு வரும். வீட்டுல சொன்னா என்னம்மா சொல்ற, அவங்க என்ன ஊரு, நாம என்னது, அவங்க என்ன சொன்னோம், நாம என்ன சொன்னோம், இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவ எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், அவ்வளவுதான். இதுல என்ன சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும். இதே வந்து ஒரு 7ஆம் இடத்துல திருமணஸ்தானத்துல ராகு சம்மந்தப்படாம குரு சம்மந்தப்படுறாருன்னா தான் அரேஞ்ச் மேரேஜ், ஓன் ரெகுலரான மேரேஜுமே. இல்ல ராகு சம்மந்தப்படுது அப்படின்னா ரெகுலர் மேரேஜ் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு ராகு பாதிக்கப்படுறாரோ அந்த அளவுக்கு கலப்பு மிக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்னன்னா 12 லக்னத்துக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். மேச லக்னம். ஸோ மேச லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்களை தருதுங்க? கண்டிப்பா. அப்ப மேஷத்துல இருக்கிற ராகு யோக ராகுன்னு சொன்ன லக்னத்துல ராகு இருந்தா நல்லது. அது குரு பார்வை பெற்றுட்டாருன்னா அருமை. ராகு திசை நடக்கிறப்போ அருமையா இருக்கும். லக்னாதிபதியை போல் செயல்படுவார். ராகுக்குங்கிற ஒரு திடப்பொருளே இல்லாதனால இருக்கும் வீட்டு அதிபதி போல் செயல்படக்கூடியவர் ராகு. அதே சமயத்துல யாரோட சேர்ந்திருக்கிறாரோ அதோட காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வார், புரியுதுங்களா? இருக்கும் வீட்டோட அதிபதி வேலையும் செய்வார். இப்ப சுக்கிரனோட சேர்ந்திருக்காருன்னு வைங்களேன், சுக்கிர திசை நல்லாவே இருக்காது. சுக்கிர திசையில பெண் சுகமே கிடைக்காது. சுக்கிர திசையில வண்டி வாகனம் கிடைக்காது, வீடு கட்ட முடியாது. சுக்கிரனோட காரத்துவம் ஆகிய பெண், வீடு, வண்டி, வாகனம் எதுவுமே கிடைக்காது. ராகு திசையில எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனோட ஜூஸ் எல்லாம் ராகு எடுத்துடுறாரு. அதுவும் 8 டிகிரிக்குள்ள வந்துட்டாருன்னா சுக்கிரன் கிட்ட ஒண்ணுமே இருக்காது, புரியுதுங்களா? சுக்கிர திசையில ஒண்ணுமே இல்லைங்கம்பாங்க. ஆனா ராகு திசையில பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும்.
ஸோ சேரும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் காரத்துவத்தையும் பீடித்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமாக ராகு செயல்படுகிறார். ஆனா சுக்கிரன் இருக்கிறப்போ பரவாயில்ல, சுக்கிரனோட வேலையை செய்றீங்க. இதே சனியோ பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான். சனியோட பேயாட்ட ஆடுவார். புரியுதுங்களா? பைத்தியமா போறது, ஃபேமிலி விட்டு வெளியில போயிடுறது, நடு ரோட்டில் அலையிறது, டாஸ்மாகே கதின்னு வாழ்றது, கடை திறக்காக்கு முன்னாடியே வந்து தட்டி தட்டி திறக்கிறது, இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா ராகு சனியோட சேர்ந்துட்டார். சனி ஆல்ரெடி பாதிப்புல இருக்கார். அப்படிங்கிறப்போ ஸோ ராகு வந்து யாரோட சேர்ந்திருக்கிறார், எந்த வீட்டில் இருக்கிறார், யார் பார்வையில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள்? ரிஷப லக்னத்துக்கு ராகு ரிஷபத்திலேயே ராகு இருக்கிறது நல்லதுதான் சொன்னோம். ஏன்னா மேஷம் ரிஷபம் நல்ல ஒரு இடம் தான். சுக்கிரன் போல் செயல்படுவார். ராகு திசை சுக்கிர திசையாக செயல்படும். புரியுதுங்களா? அது குரு பார்வை பெற்றுட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். சனி பார்வை பெற்றுட்டாருன்னா டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். செவ்வாய் பார்வை பெற்றுட்டாருன்னா 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இருக்கும் வீட்டை கெடுத்து பலன் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னத்துக்கே 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், சிம்மத்துல ராகு இருக்கிறார்னா ராகு திசை வந்ததுன்னா தாயாரை கெடுப்பார். சிம்மம் என்று சொல்லப்படுகிற அரசு விஷயங்கள், அப்பா விஷயங்களையும் கொஞ்சம் கெடுப்பார். வண்டி வாகனம் வீடுங்கிற உம்மூபல் சொத்துக்கள் 4ஆம் வீட்டு அதிபதியத்தையும் கெடுப்பார். ஏன்னா இருக்கும் வீட்டை கெடுத்து பலன் கொடுப்பார். ஸோ இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை வந்தா அம்மாவுக்கு உடல்நல கோளாறு வருது, ஆனா உனக்கு யோகமா இருக்கும்னு சொல்லுவோம் குருவின் பார்வை இருந்தா. ஸோ இருக்கும் வீட்டை கெடுத்து நமக்கு ஜாதகருக்கு பலனை கொடுப்பார். மிதுன லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? நல்ல பலம். ராகு வந்து யோகமான, என்னதான் மிதுனத்தில் இருக்கிற ஒரு ராகு வந்து நல்ல ஒரு ராகுவாக இல்லைனாலும் ராகு திசை வந்து ஒரு ராகு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது ராஜோகாதிபதி சுக்கிரன் போல் செயல்படுவார். 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ராகு இருக்கும் பொழுது ஆல்ரெடி ராகுனாவே அந்நிய சூழ்நிலையில் கொண்டு போகக்கூடியது. நார்த் இந்தியா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போய் வேற மொழிகள் பேசக்கூடிய இடத்துல வாழ வைக்கிறது. அது 8ல சம்மந்தப்பட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். வெளியில போனா டக்குன்னு அப்ளை பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் நண்பர் போனவன் நம்மளை கூப்பிடுவான், நம்ம போவோம், விசா கிடைச்சிரும், போயிடுவோம், இருக்க மாட்டோம். அங்கேயே போய் 18 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாங்க, கல்ஃப்ல இருந்தாங்க, துபாயில இருந்தாங்க, லிபியால இருந்தாங்க, எதையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி திடீர்னு அப்படி போறாங்க அப்படின்னா அந்த 8ஆம் வீட்டுல ராகு சம்மந்தப்படுறது தான். அது மிதுன லக்னத்துக்கு மகரத்துல இருக்கக்கூடிய ராகு, அது மகரமே சரராசியாக இருப்பதனால வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா கடகலக்னத்துக்கு வந்து இந்த ராகு திசை வந்து எந்த வித பலன்கள் தரும்? நல்லா இருக்கும். கடகத்தில் இருக்கிற ராகுவே யோக ராகுங்கிறதுனால ராகு திசை கடகத்துக்கு இயற்கையாவே நல்ல அமைப்பு கொடுக்கும். குரு பார்வை பெற்றுட்டாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். குரு வந்து இயற்கை சூப்பர் மட்டும் கிடையாது, கடகலக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ அது நம்ம ராகு பார்க்கும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வாருன்னு நம்ம பார்த்தோம். ஆதிபத்தியமே ராஜயோகாதிபதியா இருக்கிறப்போ ராஜயோகாதிபதி வேலை செய்வார் இல்லையா? அப்படிங்கிறப்போ அந்த வேலையை நல்லா செய்வார். 8ஆம் இடத்துல ராகு இருந்து கும்பத்துல ராகு இருந்து ராகு திசையில போய் வெளிநாட்டுல கோடி கோடியா சம்பாரிச்ச ஜாதகம் ஏகப்பட்டது எனக்கு இருக்கு. ஸோ ராகு வந்து மிகவும் நல்ல அமைப்பு கொடுக்கும். ஆனா செவ்வாயோட சேரும் பொழுது கண்டிப்பா உயர்வுகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் ராஜயோகாதிபதி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்டா இருக்கும். ஏன்னா என்னதான் செவ்வாயோட சேர்ந்தா செவ்வாய் ஒரு முக்கா பாவர் தான் சார், அது மட்டும் எப்படி சார் இருக்குன்னா அங்கதான் வந்து ஜோதிட நுணுக்கம் இருக்கு. சனியும் செவ்வாயும் பாவகிரகம் தான். ஆனா கடகலக்னத்துக்கு சனியும் செவ்வாய் ஒன்னா கிடையாது. செவ்வாய் நண்பர், அதிநண்பர், ராஜயோகாதிபதி. அவர் ராகுவோட சேரும் பொழுது சனியோட சேர அளவுக்கு கெடுப்பாரா? கெடுக்க மாட்டார். ஆனாலும் அவர் பாவகிரகம். அப்படிங்கிறப்ப நம்ம நுணுக்கத்தை எப்படி யூஸ் பண்ணோம்னா டென்ஷன்டா இருக்கும். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது, ஆனா சம்பாதிப்பார். பயங்கரம் பிஸியான வேலை, டைட்டான வேலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம், ஒரு 8 வருஷம் கடுமையா உழைச்சு சம்பாதிச்சுட்டு வந்தேன் அப்படிம்பாங்க இல்லையா? அதெல்லாம் அது அமைப்பு தான். சிம்ம லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா ராகு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு நல்ல ஒரு கிரகம் கிடையாது, சூரியனுக்கு பிடிக்காத கிரகமாக வருகிறார். ஸோ ராகு திசை வந்து நம்ம குருவின் பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை, சந்திரனோட அமைப்பு பார்வை, சேர்க்கையெல்லாம் இருந்தாதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தனித்து ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாதகரை வந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள், அது எங்க ராகு இருக்கிறாருன்னு பொறுத்து. ராகு 7ஆம் இடத்துல இருந்தா திருமண விஷயங்கள், 10ஆம் இடத்துல இருந்தா தொழில் விஷயங்கள், 5ஆம் இடம் இருந்தா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு வரும். அதே வந்து ஒரு குரு சுக்கிர தொடர்புக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து கன்னி லக்னத்துக்கு இந்த ராகு திசை வந்து எந்த வித பலன்கள் தருது? ரொம்ப நல்லா போடுவோம். ஏன்னா கன்னி லக்னம் பாத்தீங்கன்னா கடகம், ரிஷபம், மேஷம் அண்ட் மகரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கடகத்துக்கு மிகவும் கன்னிக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு வருகிறார். சுக்கிரனோட வீட்டுல 2ஆம் வீட்டுல ராகு இருந்தா சுக்கிரன் போல் செயல்பட்டு அருமையான பலனை கொடுப்பார்.
வெளிநாட்டில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்க வைப்பார். அந்நிய சூழ்நிலையில் வாழ வைப்பார். அந்நிய பெண்ல ஆணாக இருந்தால் அந்நிய திருமணம், பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, பெண்ணாக இருந்தால் அந்நியரை கல்யாணம் பண்ணுறது, அது மாதிரி கொடுப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சில டைம்ஸ் வரும். பட் ராகு வந்து ஒரு நல்ல இடத்துல கன்னி லக்னத்தில் இருந்துட்டாவே போதும், ஓரளவுக்கு நல்லா வந்துடலாம் கண்டிப்பா. அது வந்து செவ்வாய்ங்கிற கிரகத்தோட சேரும் பொழுது ராகு கெடுத்துடுறாரு. அந்த யோகத்தன்மை எல்லாம் கெட்டு விஷமா மாறிடுது. ஏன்னா அட்டமாதிபதி செவ்வாய், குறிப்பா 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்ற செவ்வாயோட ராகு சேர்ந்துட்டாருன்னா செவ்வாய் திசையை மாறியே தான் இருக்கும். இப்போ செவ்வாய் திசைக்கு அப்புறம் என்ன திசை வருதுங்க? ராகு திசை தான் வருது. இப்போ செவ்வாய் திசை 7 வருஷத்தோட முடிஞ்சுதுரா சாமின்னு பார்த்தா ராகு திசை 18 வருஷம் ஆகும். அதாவது ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்ல ஒரு சின்ன பாம்புலேருந்து தப்பிச்சு போய் ஒரு பெரிய பாம்பு கிட்ட மாட்டுற மாதிரி இருக்கும், கட்டி வாங்கிட்டு வரும். அது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு ராகு திசை கன்னி லக்னத்துக்கு இருக்கிறது அப்படிப்பட்டது. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருவீங்க? கண்டிப்பா துலா லக்னத்துக்கு கண்டிப்பா ராகு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இருக்கும் வீட்டை போல் செயல்படுவார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ருணச்சத்ரு பாவம் குருவை போல் செயல்பட்டு சில வம்பு வழக்குகளை கொடுப்பார். அது சனி செவ்வாயோட சம்மந்தப்படுறப்ப கேட்கவே வேண்டாம். 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப வெளிநாடு விஷயங்கள்லாம் போய் கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பார். அவருக்கு இருக்க வேண்டிய நல்ல பாவங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் 8ஆம் வீட்டில் இருக்கலாம், மேஷத்துல 7ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல கடகத்துல இருக்கலாம். அதெல்லாம் நல்ல ஸ்தானம். 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சிகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பகை. ராகுக்கு அவ்வளவு நல்ல இடம் இல்லை விருச்சிகம். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வருமானம், தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா, கொஞ்சம் அதெல்லாம் கை வைப்பார். ஆனா எல்லாத்துக்குமே ராகு திசை வருதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சகம். விருச்சக லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருவீங்க? விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ராகு ஓரளவுக்கு சுமாரான கிரகம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த துலா லக்னம், கன்னி லக்னம், கடக லக்னம், ரிஷபம், மேஷம் மாதிரி ரொம்ப நல்ல பயன்கள் கொடுக்காது. பட் இருந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது சுக்கிரன் போல் செயல்பட்டு ஒரு சுப விஷயங்கள் கொடுப்பார். 12ஆம் வீட்டுல ராகு இருந்து குரு பார்வை 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார். நல்ல ஓரளவுக்கு வெளிநாடு தொடர்புகள் பெற்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ராகு வந்து 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது சூரியன் தான் வந்து 10ஆம் வீடா வருவதனால கொஞ்சம் அரசு அது மாதிரி சம்மந்தப்பட்டதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ பொதுவாக ராகு வந்து குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், புதன் சம்மந்தப்படும் பொழுது பரவாயில்லை. இதுல புதன் சம்மந்தப்படும் பொழுது புதனே விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருப்பதனால புதன் ராகு சேரும் பொழுது ராகு அந்த அட்டமாதிபதியோட ஆதிபத்தியை எடுத்து புதன் போல் செயல்பட்டு வம்பு வழக்குகளை கொடுத்துருவார். எனக்கு நிறைய ஜாதகங்கள் வந்து விருச்சிக லக்னத்துல பிறக்கிறவங்க ராகு கன்னியில இல்லாமல் மிதுனத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருந்து புதனோட சேர்ந்து இருப்பார். ஸோ ராகுவே 8ஆம் வீடு மாதிரி செயல்பட்டு குடும்பம் போய் எல்லாம் பிரச்சனையாகி வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் திசையும் கொடுத்துரும், ராகு திசையும் கொடுத்துரும். அதனால ராகு புதன் சம்மந்தப்படுவது விருச்சிகத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் ஒரு ரிஸ்கான காம்பினேஷன். பார்த்து தான் பலன் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா தனுசு லக்னத்துக்கு ராகு நல்ல பலன்கள் கொடுக்கும். குரு லக்னத்திலே இருந்தா குரு போல் செயல்படுவார். கண்டிப்பா வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி போல் செயல்படுவார். செவ்வாய் திசையே வந்து இன்னொரு 18 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆனா என்ன ஆகுமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். ஸோ செவ்வாயும் ராகுவும் தனுசு லக்னத்துக்கு சம்மந்தப்படுவது அருமை. சுக்கிரனோட மட்டும் தான் சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் தான் 6ஆம் வீட்டு அதிபதியா வரார். ஸோ சுக்கிரனோட சேர்ந்த ராகு திசை நடக்கும் பொழுது கடன், நோய், வம்பு வழக்கை கொடுத்துருவார் 18 வருஷம். அதனால யாரோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, யாரால பார்க்கப்படுகிறார், எந்த வீட்டுல இருக்கிறாருங்கிறது ராகு கேதுகளுக்கு ரொம்ப முக்கியம். அங்கதான் நீங்க பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா மகர லக்னத்துக்கு ராகு மிகப்பெரிய யோகரா வரார். மகர லக்னத்திலேயே இருக்கிற ராகு யோக ராகுவா வருகிறார். குரு பார்வை பெற்றுட்டு உச்ச குருவாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, கடகத்துல இருக்கிற குரு உச்ச குருவாக இருந்து ராசி லக்னத்துல இருக்கிற ராகுவை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ராகு திசை. ஏன்னா அந்த பார்க்குற கிரகத்தோட காரத்துவம், பார்க்குற கிரகத்தோட ஆதிபத்தியம் ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். சாரநாதனோட பலவையும் கொஞ்சம் 30% செய்வார். ஸோ லக்னத்தில் இருந்தாலும் தவறில்லை, 2ஆம் இடத்துல இருந்தாலும் தவறில்லை. ஓரளவு திட்பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல அமைப்பை கொடுப்பார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பகை பெற்றிருந்தாலும் வெளிநாடு கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பார். மற்றபடி எல்லா இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பு தான். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா கும்பலக்னத்துக்கு ராகு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து
அவ்வளவு நல்ல ராகு கிடையாது. மகரத்தில் இருந்த ராகு அளவுக்கு சொல்ல முடியாது. சரராசியில தான் ராகு நல்லா செயல்படுகிறார். கும்பத்துல வந்து ராகு வந்து நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. அன்லெஸ் குருவால் பார்க்கப்படுகிறார், ஒரு 9ஆம் பார்வையாவோ, நேரடி 7ஆம் பார்வையாகவோ, 5ஆம் பார்வையாகவோ குரு பார்வை இருக்கு, அல்லது ராகு குருவோடையே சேர்ந்திருக்கிறாருன்னா ராகு திசை அருமையாக இருக்கும், குரு திசை மோசமாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சுபகிரகம் பாவ கிரகத்தோட சேரும் பொழுது சுபகிரகத்தோட பவர் கம்மியாகுது, ஷைனிங் கம்மியாகுது. ஸோ ராகு திசை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்போ ஒரு கும்பல கணக்காரங்களுக்கு லக்னத்திலேயே ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கிறப்ப ராகு திசை நடக்கிறப்போ இப்படி நல்லா இருக்கான அருமையா போயிட்டு இருக்கு சார்பாங்க. குரு திசைக்குள்ள எல்லாமே முடிச்சுக்குங்க, எல்லாமே சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுக்குங்க. ஏன் சார் ராகு திசையில் என்ன சார் பிரச்சனை, குரு திசையில் என்ன சார் பிரச்சனை, ராகு திசையிலே எல்லாம் சம்பாரிச்சுக்க சொல்றீங்க அப்படிம்பாங்க. குரு வந்து ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க குரு திசையில அவ்வளவா பண்ண முடியாது, எல்லாத்தையும் இழந்துருவீங்க, அதனால சேஃப்டி ஆகிக்கங்க. இல்லையா சார் நான் என்னோட துறை நல்லா தான் இருக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துறையே மாறிடும். அங்குதான் உலகவியல் ஜோதிடமும் தனி மனித ஜோதிடமும் கனெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அந்த டொமைனே வந்து மாறிடும். சார் முதல் மாதிரியே இல்லை சார் இங்கே வியாபாரம் அப்போ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாம் ஆன்லைனில் கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் மால் கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான், உனக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சுங்கிறதா மேட்ரு. புரியுதுங்களா? நீ என்னவோ ரீசன் சொல்லிக்கலாம், சார் உலகம் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, கலிகாலம், என்ன வேணா பேசிக்கோ, உனக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு, குரு அவ்வளோதான், ஆமா கட்டம் முடிஞ்சிருச்சு, அது நீ மாறிக்கணும், அவ்வளோதான். அதுதான் பார்த்தீங்கன்னா இறுதியாக மீன லக்னம், மீன லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா. இப்போ மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு நியூட்ரலான பலம் தான், பெரிய யோகமும் இல்லை, அசுப பலனும் இல்லை. லக்னத்திலேயே ராகு இருந்தால் குரு போல் செயல்படுவார். 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்நிய திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு யோக ராகு, அந்த கன்னியில் இருக்கக்கூடிய ராகு. ஸோ மனைவியால் சில பலன்கள், மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா இந்த மேரேஜ் பண்ண வேண்டியதா போச்சு, பண்றதுனால சில பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்ததுமாங்க, அது மாதிரிலாம் சிலது பண்ணிப்பாங்க. ஸோ ராகு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது ராஜயோக பலனை கொடுப்பார். செவ்வாய் திசையே 7 வருஷம் பிளஸ் 18 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் செவ்வாய் ராஜயோக அதிபதிகளாக வருகிறார். அதே சுக்கிரனோட சம்மந்தப்படும் பொழுது, அட்டமாதிபதியோட சம்மந்தப்படும் பொழுது சுக்கிரனோட 20 வருஷம் முடிஞ்சு ராகு திசையிலையும் 18 வருஷம் வாழ வேண்டியதா போயிடும். ஸோ ராகு சுக்கிரனோட சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்புறம் ராகு சுக்கிரனோட சம்மந்தப்படும் பொழுது சுக்கிர திசையும் வரக்கூடாது, ராகு திசையும் வரக்கூடாது. ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. கிட்டத்தட்ட ராகு அப்படிங்கிற விஷயத்த வந்து அற்புதமா டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த தசாபக்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா, நீங்களும் நல்லா கேட்டீங்க. ஏன்னா ராகுங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஜோதிடர் புரிஞ்சுட்டாரோ அவர் ஜோசியத்தையே புரிஞ்சுட்டாருன்னு அர்த்தம். ஆனா ராகு அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு பிளானெட்டு. ஏன்னா ராகுங்கிற பிளானட்டை உலகத்துல இல்லை, அது கர்மா பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ரொம்ப ராகுவால் மேலே போனவன்னு இருக்கான், ராகுவால் மிகவும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு இருப்பான். ஸோ ராகுவோட அமைப்புகளை நம்ம நுண்ணிப்பா பார்த்து பலன் எடுக்க வேணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.